காந்திஜியே கடலை விரும்பி சாப்பிட்டாருன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இனிமைக்கு இனிமை, எளிமைக்கு எளிமை, வலிமைக்கு வலிமை. கை மட்டும் ஆடுது. ஓஹோ, பிச்சை எடுக்கிறதே இப்படி டிஃபரண்ட் ஸ்டைல் எடுக்கிறீங்களா? கையில மின்றத பாரியா? ஓ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. விரல் நிறைய மோதிரம். நேற்று சாயங்காலம் பேப்பர்ல பார்த்தேன், நகை கடையில கொள்ளைன்னு மோதிரம் எல்லாம் ஓம்பங்க. எப்ப ஜெயிலுக்கு போறேன்? நான் எதுக்கியா போகணும்? என் மாமனார்ல போகணும். விரல்ல மோதிரத்தை காட்டிட்டு அதுல இருந்து நீ மாமனார் எதுக்கே ஜெயிலுக்கு போகணும்? இதுல என்ன நியாயம்? இதாயா மாப்பிள்ள மாமனார் சீர்கணத்தி நியாயம். பண்டிகைக்கு புது மாப்பிள்ளைக்கு சீர்கணத்தி செய்ய வேண்டாமா? என் மாமனார் எனக்கு மோதிரம் போட்டாகணும். கடனை வாங்கினாரோ கொள்ளையடிச்சாரோ மோதிரம் போடணும், போட்டாரு. வரட்டா? எல்லாம் ஏன் நேரம்? டேய், வாட்சை நான் கட்டி இருக்கேன், நேரத்தை பத்தி நீ பேசுறியா? புது வாட்சி கட்டினவன் தான் நேரத்தை பத்தி சொல்லணும்னு என்ன சட்டமா? என்ன ஊருக்குள்ள புதுசா இம்சையா இருக்கு. யாரா வரதனா? என்ன வரதா? உலக சொல்றதுன்னு ஒரு விரதம் எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஏய், இந்த சோடா புட்டில கருப்பு கையில கட்டி அதான் வாட்சின்னு சொல்லி ஊருக்குள்ள காட்டிக்கிட்டே அலைவ. நீ புது வாட்சி கட்டிருக்கீங்கிறத நான் நம்பணுமா? டேய், நீ நம்ப மாட்டேன் தான் சஸ்பென்ஸா கையை பின்னாடி கட்டி இருக்கிறேன். வாட்ச பார் கையில. புது வாட்சி, ஆச்சரியம், அது ஓடுது. மோதிரம் வேற வச்சிருக்க. என்னடா நேத்து வரைக்கும் வெறும் வரதனா இருந்தா இன்னைக்கு வாட்ச்மேன் வரதனா மாறிட்டே எப்படி? அப்படி கேளு. மாமனார் மாமியார் எதுக்குடா இருக்கிறாங்க? நகை கடையில கொள்ளையடிக்கிறதுக்கு இருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். மாப்பிள்ளைக்கு பண்டிகை சீர் செய்யணும்னு சொல்லிட்டு என் மாமனாருக்கு மாமியாருக்கும் கடுமையான போட்டி. வருஷ பொறுப்புக்கு என் மாமனார் இந்த கையில வாட்ச் கட்டு இருக்காரு. பொங்கலுக்கு மாமியார் இந்த கையில வாட்ச் கட்டுன்னு சொல்லி இருக்காங்கடா. டேய் கணேஷ், வரண்டா. கணேஷ் வணக்கம். மூணு சீட்டு முருகன் குரல் மாதிரி இருக்கு. வணக்கம் வணக்கம். முருகனே தான். இதான்ப்பா, நான் வணக்கம் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம கடையில குடிச்சிட்டு இருக்கிற. வேற எதையா குடிக்கிறது? வர்றவெல்லாம் வாட்சி மோதிரத்தை காட்டி வெறுப்பேத்துறானுங்க. இந்த வாட்சி மோதிரம் அப்படி இப்படிலாம் சொல்லி வயிற்றுல எழுப்ப மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்ல பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடு. அப்புறம் தான் திரும்பி பேசுவேன். வாட்சாவது மோதிரமாவது அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆஹா, வந்துட்டான் நம்ம ஆளு. முருகா, உட்கார் உட்கார் உட்கார். என்னடா திடீர்னு தடிச்சுட்ட? எந்திர. ஏன்பா? அம்மா, இந்த ஒரு அழுக்கு முண்டா பண்ணின போட்டுட்டு அதுல ஒரு 5-6 பொத்தலோட ஒரு கிழிஞ்ச கோவணத்தோட அலைவியே, அதெல்லாம் எங்கடா? ஏன் அந்த பனியனை பாக்கணுமா? உள்ள இருக்கு. உள்ளே எங்க வீடுக்குள்ள வச்சிருக்கியா? இல்லப்பா, இந்த பாரு, இந்த சட்டை நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இந்த சட்டை 2 சட்டையா? ரொம்ப பிரமாதமா இருக்குடா. அப்பா இன்னைக்கு குறைக்கிற இதோட 3 சட்டை போட்டுருக்கா? ஆமா. ஏதுடா, எப்படா வந்தது? பாம்பு சட்டையா காட்டுற மாதிரி ஏகப்பட்டது போட்டிருக்கேன். உனக்கு எப்படி கிடைச்சது? என் மாமனார் கொடுத்தது. சரி. மூத்த மச்சின, என் இளைய மச்சின. புது மாப்பிள்ளன்னு சும்மாவா? பண்டிகை சீர்ப்பா அதெல்லாம். ஐயோ, இவன் கால்நடையா வரும்போதே கார்பரேஷன் ரோட்டை கூட்டுவான். இப்ப ஸ்கூட்டர்ல வேற வர்றான். ஹலோ கணேஷ். என்னப்பா இப்படி இருக்கிற? இது நல்லா இருக்கேன்பா. என்னடா டே, எனக்கு கல்யாணம் ஆச்சு மறந்துட்டியா? ஏ, மறக்கலப்பா. உண்மையான ஃப்ரெண்டுன்னா ஞாபகம் வச்சுக்கணும்டா. சரி. அதான் தலை தீபாவளி, தலை பொங்கல். ஐயோ, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? என்ன தலை பொங்கல் தலை தீபாவளின்னு சொல்லி எங்க மாமனார் வீட்டுல ஸ்கூட்டரை கொடுத்தாங்க. உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்க போற அதானே? டேய், எனக்கு ஸ்கூட்டர் மட்டும் தரலடா. டிவி, மிக்ஸி, பேஜர் கூட கேட்டிருக்கேன். அவருக்கு சரியா புரியல. அவருக்கா? எனக்கு இந்த வருஷம் புது பொங்கல் சீரே கிட்டத்தட்ட லட்சத்தை எட்டுண்டா. சும்மா நாமளே சம்பாரிச்சு நாம அனுபவிக்கணும்டா. அப்பதான்டா ஒரு திருப்தி. நாமளே சம்பாதிச்சு அனுபவிக்கணுமா? ஏண்டா அதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, இப்போ ஒரு டிவி, சுமாரான ஒரு ஸ்கூட்டர், இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் போட்டேன்னு வச்சுக்கோ. குறைஞ்சது ஒரு 50,000 ரூபா ஆகும். அந்த 50,000 நீ சம்பாதிக்கிறதுக்குள்ள அரைக்கிழவன் ஆயிடுவேன். அதுக்கப்புறமும் உன்னால அந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாதுடா. அப்போ மாப்பிள்ள வருவான், மொத்தத்தையும் அவன் தட்டிட்டு போடுவான். அதனால தான் நான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற பழமொழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னடா அசுர வேகத்துல கிளம்பிட்ட? லிஸ்ட் போட நான் தயாராயிட்டேன்டா. வெரி குட், இதே ஸ்பீட்ல போ. டேய், எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போடா. அதான்டா, வீட்டுக்கு போய் சீர் வரிசைக்குரிய லிஸ்ட தயார் பண்ண போறேன். டேய், குடிச்சுக்கிட்டு இந்த கடலையை விட்டுட்டு போறியடா. இனிமேல் நான் கடலையை குடிக்க மாட்டேன், மாமனாரை குறிக்க போறேன்.